ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாஸ் vlog. என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். ஸோ வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு ஆகிடுச்சு. ஃபோன் மெமரி ப்ராப்ளம், சம் சிச்சுவேஷன்ஸ், அதனால் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் இருந்தேன். இந்த வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3 months ஆகிடுச்சு. பட் ஆனால் இப்போ தான் நான் வந்து அப்லோடு பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரண்டை நம்ம தொட்டிலே வளர்த்தது. இந்த பிரண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 daysல நல்லாவே ஃபாஸ்ட்டாக வளர்ந்து வந்துருச்சு. நான் வந்து இதை கட் பண்ணிவிட்டு செய்ய போகிறேன். இதை வந்து நான் கட் பண்ணுறதே உங்கள்கிட்ட நான் எதுக்காக காட்டுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து அந்தளவுக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தது நம்ம வீட்டிலேயே வந்து பிரண்டை வளர்த்து அதை செஞ்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் நான் வந்து என்னோடய குட்டி கார்டனில் நான் பிரண்டை வளர்த்ததையும் அதை வந்து கட் பண்ணுறதையும் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எப்போதுமே நம்ம வந்து வளர்த்து அதை வந்து கட் பண்ணி நம்ம வந்து சமைச்சு சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீலே தனி ஃபீல் தான். ஸோ பிரண்டை சூப்பராக நல்லா துருத்து வந்து நல்லா பிஞ்சாக இருக்குது. ரொம்ப முத்தலாம் இல்லை, பார்க்க தான் உங்களுக்கு அப்படி தெரியும். நல்லா பிஞ்சு காய். இதை வந்து நல்லா சுற்றி இருக்குது பாருங்கள், நல்லா கொடி மாதிரி படர்ந்து இது மாதிரி வந்திருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து இலையெல்லாம் கொஞ்சம் பூச்சி பிடிச்ச மாதிரி வெள்ளை வெள்ளையன்னு இருக்குது. இப்போ வந்து மேலே பிரண்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 குச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிஞ்சாக இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த 2 குச்சிக்கு கீழே அந்த லைனுக்கு கீழே வெட்டிட்டு அதை அப்படியே வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா முளைக்க வைக்க போகிறேன். ஸோ நல்லா துளுத்து வரும் இல்லையா, அது ரொம்ப பிஞ்சாக இருக்குது. நம்ம வந்து இன்னொரு கன்று நமக்கு துளுத்து நல்லா சூப்பராக வரும். அதனால் இதை அப்படியே முளைக்க வச்சிடலாம். ஸோ என்னோடய குட்டி கார்டனில் ஹெல்த்தியாக நான் வளர்த்த பிரண்டை எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இலை வந்து பூச்சி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நம்ம தனியாக எடுத்து துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், எதையுமே வேஸ்ட் பண்ணாமல். ஸோ கொடி பிரண்டை எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை இப்போ நம்ம பீஸாக நம்ம வந்து எடுத்து கட் பண்ணி நாரை சுத்தமாக எடுத்துடணும். நார் கொஞ்சம் கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ நான் வந்து என்னோடய மெத்தடில் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சுத்தமாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு வெயிட் மெஷர்மெண்ட் காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக காட்டுறேன். 60 கிராம் இருக்குது, அந்த பவுல் சேர்க்காமல் 60 கிராம் வந்து நமக்கு இருக்குது. இந்த பிரண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும், கொஞ்சம் கூட நாரே இல்லாமல். அடுத்து இதுக்கு நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து வந்து ரொம்ப ஹெல்த்தி, அதனால் கருப்பு உளுந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/4 கிலோ அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். பட் ஆனால் இதுக்கு நான் எல்லாமே சேர்க்க போகிறதில்ல. நமக்கு ரெசிபிக்கு தேவையான அளவு 100 கிராம் உளுந்து இருந்தால் போதும். ஸோ இது வந்து நான் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் வேறு ஒரு ரெசிபி செய்கிறதுக்காக நான் வந்து மொத்தமாகவே வறுத்துக்கிட்டு இருக்கேன். நான் வறுத்துட்டு தனியாக 100 கிராம் அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். துவரம் பருப்பு ஒரு 50 கிராம் அதேமாரி சூடாக இருக்க கடையில் சேர்த்துட்டு, பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கருப்பு எள்ளு 1 ஸ்பூன், வெள்ளை எள்ளு எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு இருந்தால் பெஸ்ட்டு, ஏன்னா கருப்பு எள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருப்பு எள்ளு 1 ஸ்பூன், அதிகமாக சேர்க்க வேணாம். அடுத்து வரமிளகா ஒரு 10. காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பொடி வகைகள் உடம்புக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ரெசிபிஸ்லாம் செய்யும்போது காரம் வந்து அளவாக சேர்த்துக்கோங்க. அடுத்து கல் உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் நைஸ் உப்பு சேர்த்துக்கிட்டாலும் சரி. அதெல்லாம் நல்லா வறுத்துட்டு தனியாக ஆற வச்சுருங்க. அடுத்து எண்ணெய் கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு பெருங்காய கட்டி சின்னதாக வந்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நீங்கள் பெருங்காய கட்டி இல்லை அப்படின்னா அரைக்கும் போது பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. தூளோட பெருங்காய கட்டி சேர்க்குறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து சின்ன எலுமிச்சப்பழ சைஸில் புளி நார் கொட்டை எதுவுமே இல்லாமல் இது மாதிரி எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து மீதி இருக்கிற எண்ணெயில் பிரண்டையை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 100 கிராம் உளுந்து வந்து மெஷர் பண்ணி எடுத்து அதோட சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ இது நல்லா வந்து ஆறுனதும் நம்ம வந்து அரைக்க வேண்டியது தான். இதை வந்து பிரண்டை வந்து நம்ம வறுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு இன்க்ரீடியன்ட் கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா அலசி தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் அதையுமே நம்ம வந்து கடைசியாக வறுத்து எடுத்துக்கலாம். அந்த எண்ணெய் இருந்தது பார்த்திங்களா, அதிலே நம்ம வந்து பிரண்டை இந்த மாதிரி கருவேப்பிலை எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு வந்து ஈக்குவலாக ஆட் ஆயிரும். இப்போ அதை நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அரைக்கும் போது என்ன அப்படின்னா பெருங்காய கட்டி இது மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. வறுத்ததுனால ஈஸியாக உதுத்து விடலாம். இல்லை அப்படின்னா கல்லை வச்சு இடித்து கூட சேர்த்துக்கோங்க லேசாக. அடுத்து வரமிளகா, இந்த பெருங்காயமும் மிளகாயும் லேசாக ஒரு மிக்சியில் ஒரு ரவுண்டு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அரைச்சிங்க அப்படின்னா நமக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சி ஈஸியாக நமக்கு வந்து கிடச்சிரும். மொத்தமாக சேர்த்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து ஈரமும் ட்ரை இன்க்ரீடியன்ட்டும் சேர்ந்து உங்களுக்கு ஒழுங்காக அரைப்படாமல் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம என்ன தான் வறுத்தாலுமே இது பச்சை பிரண்டை இல்லையா, அதனால் இப்போ இதை சேர்த்துக்கோங்க. புளியும் பிரண்டையும் சேர்த்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவேப்பிலையே சேர்க்கலாம். பட் ஆனால் நான் கருவேப்பிலை வந்து லாஸ்ட்டாக சேர்க்குறேன். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அது என்னங்கிறத இப்போ காட்டுறேன். இதை வந்து டைரெக்டாக நீங்கள் சாப்பிட்லாம் சலிக்காமல். நான் ஏன் சலிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து கொரகொரப்பாக இருக்கும். ஒவ்வொரு மிக்ஸி ஜாரை பொறுத்து நமக்கு இருக்கும் இல்லையா, அதனால் இப்போ நான் சலித்து எடுத்ததோட இந்த கருவேப்பிலையும் சேர்த்து அரைக்கிறேன். அப்போ தான் நமக்கு அந்த சலிச்ச தூள் இருக்குது இல்லையா, அதோட அந்த கருவேப்பிலையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் ஃபைன் பவுடராக கிடைக்கும். அப்படிங்கிறதுனால வேஸ்ட் அதிகமாக நமக்கு வராது. இப்போ லேசாக கொரகொரப்பு இருக்குது இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வந்து ஒரு சுற்றி எடுத்தோம் அப்படின்னா துவையல் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா டேஸ்டியான ஹெல்த்தியான பிரண்டை பொடி என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. வீட்டிலேயே வளர்த்த பிரண்டை எவ்வளோ சூப்பராக பொடி வந்துருச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு, செம்மையாக மனம், அந்த அரோமா வந்து வீடு ஃபுல்லாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ஆரோக்கியமாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கெல்லாம் சூட்டபுளான ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.